என் தங்கமே, கடந்த 2 நாட்களாகவே உன் அப்பன் இந்த கருப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீ முன்பு போல் இல்லை. இப்பொழுது எல்லாம் உன் அப்பனை அதிகமாக அலட்சியம் செய்கிறாய். இதற்கு மேலும் நீ என்னை அலட்சியம் செய்ய துணிவாயானால் நானும் கோபமாகச் சென்று விடுவேன். மீண்டும் உன் பக்கம் திரும்பாதபடிக்கு இந்த கருப்பன் ஒரு முடிவை எடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் நான் இருந்து உனக்கு உருவாக்கி கொடுக்கும் அத்தனை நிலைகளையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் உணர்ந்து உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். தெய்வம் நமக்கென இருக்கும் எல்லா நிலைகளையும் நம்மை வாழ வைக்கும் என்பதனையும் நாம் உணர வேண்டும். தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி எண்ணி நீ பதறியது போதும். இனி உனக்காக நான் வருகின்ற இந்த நாட்கள் முழுக்க இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாவற்றையும் செவி கொடுத்து கேட்க உனக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் உனக்கு தேவையான ஒன்றை நான் சொல்லும் பொழுது அதை நீ கவனிக்காமல் சென்று விடுகின்றாய். உனக்கான ஒரு விஷயத்தை நான் உன்னிடத்தில் எடுத்து வரும் பொழுது அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் சென்று விடுகின்றாய். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு நடப்பது நல்லதா கெட்டதா என்பதனை நம்மாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. நமக்கு நடக்கின்ற இந்த விஷயங்களை என்னவென்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இது எல்லாமும் எப்படியே தொடரும் என்றால் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்திருப்பதிலேயே அர்த்தமில்லாமல் போய்விடும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் எப்பொழுதும் நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன் என்றால் இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு தரும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் துணையிருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாதல்லவா? அப்பனின் அன்பு உன்னை சரியான பாதையில் எப்பொழுதும் அழைத்து செல்ல துணிந்து நிற்கும் இந்த நேரம் இனி எந்த ஒரு விஷயத்திலும் என் பிள்ளை தன்னுடைய மனதைரியத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாது. கருப்பன் எதற்காக உன்னோடு நிற்கிறேன் என்ற ஒரு குழப்பம் உனக்குள் வருகிறதா? நாம் என்ன செய்து விட்டோம் என்று சொல்லி தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்ற எண்ணம் உனக்குள் வருகிறதா? என் பிள்ளையே, கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த காலம் மட்டிலும் இனி எந்த பிரச்சனைகளும் உனக்கு வந்து விடாது. ஏனென்றால் நீ வேண்டுமானால் இந்த கருப்பனை உணராமல் இருக்கலாம். ஆனால் நான் உன் அப்பன் அல்லவா? எப்பொழுதும் உன்னை உணர்ந்துதான் நான் வைத்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் இந்த கருப்பன் உனக்கு துணையாகத்தான் இருந்திருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் எப்பொழுதுமே உனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் இருக்கும் பொழுது இனி எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கின்ற இந்த காலங்கள் முழுக்க இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் எந்த நிலையிலும் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களையும் நாம் நிச்சயமாக மாற்றத்தான் வேண்டும். யார் நம் வாழ்க்கையில் என்னவாக இருந்தார்கள், யார் நமக்கு என்னென்ன விஷயங்களை கொடுத்தார்கள் என்பதனை எல்லாமும் நாம் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சுற்றி இருக்கும் இந்த நேரங்களை
நாம் கவனத்தில் எடுத்து கொண்டோமானால் நம்மை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களும் நமக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் அல்லவா? நம்மை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களிலும் நமக்கான ஒரு புரிதல் கிடைக்கும் அல்லவா? இதனை என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ உணர்ந்து வாழத் தொடங்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உனக்கான ஒரு புரிதலும் உனக்கான ஒரு தீர்வும் கிடைத்தே தீரும். கருப்பன் இருக்கும் இடத்தில் எப்பொழுதும் மனதில் குழப்பம் இருக்கக்கூடாது. நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றிய தெளிவும் நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். எல்லா நிலைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நம்மால் அதை மீட்டு கொண்டு வர முடியும் என்ற எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். இதுவரையிலும் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து புரிந்து கொண்டு நாம் வாழக்கூடிய ஒரு கட்டாயத்தில் சரியான ஒவ்வொன்றையும் நாம் தெளிவாக பெற்றுவிட வேண்டும் என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாமும் நமக்கு என்ன தந்திருக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுமையிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது இனி என் பிள்ளை நீ தெளிவான ஒன்றை சரியான முறையோடு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நாம் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் தொலைத்தது எல்லாமும் போதும். இனி என்ன நடக்க காத்திருக்கிறதோ அதை எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த நாள் முழுக்க என் பிள்ளை சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய தெளிவு உனக்கு கிடைக்க வேண்டும். என் குழந்தையை 2 நாட்களாக கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்ல உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன் என்றால் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னவென்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ எப்பொழுதும் சரியாக தெளிவில் கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் இந்த நாட்களை நாம் எப்பொழுதும் சரியாக உருவாக்கி கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையில் இருந்தாலும் நாம் எதிர்பார்க்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கான சரியான வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்கும் பொழுது இனி என் பிள்ளை நீ எதிலுமே கண்கலங்காமல் நின்று கொண்டிரு. கருப்பன் உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் நீ நம்பிக்கையோடு இருந்து கொண்டிரு. நல்லது வேண்டி இந்த தெய்வம் உனக்கு என்னவெல்லாமும் சொல்ல நினைத்து வருகிறதோ அப்பொழுது இந்த தெய்வத்தை உணராமல் நீ செல்வது நியாயமாகுமா? இந்த தெய்வத்தை புரிந்து கொள்ளாமல் நீ செல்வது எந்த வகையிலும் உனக்கு நியாயமாகாது. உடனிருக்கும் இந்த காலங்கள் இந்த கருப்பனின் அன்பை உனக்கு நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த கருப்பன் சொல்வது எல்லாமும் சரியென்று தோன்றினால் மட்டும் அதை நீ ஏற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை உனக்கு அது சரியென்று படவில்லை என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து விட்ட பிறகு கூட ஒரு முடிவுக்கு வரலாம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நினைத்து எதையுமே சிந்தித்து என் பிள்ளை கண்கலங்கி நின்று கொண்டிருக்கும் இந்த காலம் கருப்பன் உனக்காக சொல்லிக் கொடுக்கும் அத்தனையிலும் நீ உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கருப்பன் இருக்கிறேன் என்பது உனக்கு புரிந்து விட்டதல்லவா? உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பது உனக்கு சரியாக தெரிந்து விட்டதல்லவா? கருப்பன் இருக்கும் இந்த காலத்தில் இனிமேலும் நீ என் வார்த்தைகளை தவிர்த்து சென்று கொண்டிருப்பாயானால் அடுத்தடுத்து உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகள் கூட உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உள்ளதை எல்லாமும் உள்ளபடி என் பிள்ளை நீ உருவாக்கி தரும் இந்த வேளையில் நீ எதையுமே கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு
நான் துணை இருக்கும் இந்த நாட்கள் முழுமையிலும் நீ எதிர்பார்த்த ஒரு சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ளும் வரை கருப்பன் ஒருபோதும் உன்னை விடமாட்டேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் எப்பொழுதும் உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தராமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்கும் இந்த கருப்பன் இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு புரிய வைத்து விடுவேன் என்பதுதான் உண்மை. இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களினால் நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கருப்பன் என்ற தெய்வம் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தித்து பார். எந்த அளவிற்கு உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற பல தீய எண்ணங்களை எல்லாமும் வேறறுத்து உனக்கு நன்மைகளை தந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள். தீய வழியில் என் பிள்ளையை செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளைக்கான நல்ல பாதையை வகுத்து கொடுத்தது இந்த கருப்பன் நான் அல்லவா? உன்னோடு நான் இருந்து உனக்கு எல்லாவற்றிலும் மிக பெரிய வெற்றியை கொடுத்து நான் உறுதி செய்யும் இந்த நேரம் இனி உனக்கே என்று நான் எல்லா நிலைகளையும் நம்பிக்கையோடு கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மதிப்பு மரியாதையும் உனக்கென்று கிடைக்கும் இந்த காலங்கள் முழுக்க இனி எப்பொழுதும் உன்னுடைய வெற்றியும் உனக்கு உறுதி செய்து கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. என் பிள்ளை, நீ பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் கடந்து உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தேவையில்லை என்றும் தெளிவில்லை என்றும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொண்டால் எதிர்வரும் நேரங்களை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு ஒவ்வொரு வெற்றியையும் நிச்சயமாக உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடுவாய். என் தங்கமே, தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு எதிர்வரக்கூடிய நேரங்களில் உருவாக்கி கொடுக்கப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை நீ ஒட்டு மொத்தமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வந்து விடுவாய். அத்தனையிலும் என் பிள்ளை தன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய். ஆனால் உனக்குள் இருக்கின்ற இந்த தைரியம் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, உன்னோடு இருந்து பேசிக்கொண்டிருக்கின்ற ஒருவர் உனக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் ஒரு விஷயத்தை எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை அளித்து எப்பொழுதும் உனக்கு அவநம்பிக்கையை ஒருவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இவர் கொடுக்கின்ற இந்த விஷயத்தினால் நீ மேலும் மேலும் நல்ல பாதையில் பயணிக்க முடியாமல் தீய பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்றார். பல தீய விஷயங்களை நீ இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து விட்டாய். இனி என்னதான் நடக்கும் என்பதும் ஏதுதான் நடக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ உறுதிப்படுத்தி கொண்டாலே அது போதும். உனக்காக என்றும் இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனி அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு வெற்றியும் உறுதி செய்து நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கான வெற்றிக்குரிய காலம் அல்லவா? தெய்வம் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கான நல்லது நடக்கும் அல்லவா? எந்த இடத்திலும் என் பிள்ளையின் வெற்றியை நான் உறுதி செய்ய எண்ணிவிட்டேன். அதனால் இனி உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொண்டு நிச்சயமாக நன்மதிப்போடு நீ வாழ கற்றுக்கொண்டால் அது போதும். நல்லதை எல்லாமும்
உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் இந்த காலம் இனி அத்தனையிலும் நீ வென்று காட்டுவாய். அத்தனை விஷயங்களிலும் உன்னுடைய வெற்றியை நீ என்றும் என்றென்றும் உறுதி செய்திடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கே என்று நான் எப்பொழுதும் துணை இருப்பதை நீ புரிந்து கொள். உன்னோடு இருந்து உனக்கு அவநம்பிக்கையை விதைத்து கொண்டிருக்கின்றவர்களை நான் யாரென்று தெரிந்துதான் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் பேச வருகின்றேன். என் குழந்தையே, நீ செய்வது சரியா தவறா என்ற ஒரு விஷயத்தில் உனக்குள் ஒரு கேள்வி எழுகிறது என்றால் அதனை உண்மையாகவே உனக்கு நல்லது செய்ய எண்ணுகின்றவர்களிடத்தில் இருந்து உன்னுடைய அந்த குழப்பத்திற்கான பதிலை நீ பெறுவதற்கு முயற்சி செய். அதை விடுத்து தேவையில்லாத இவர்களிடமிருந்து நீ ஒரு பதிலை பெற நினைத்தால் ஒருபோதும் அதில் உனக்கு நல்லது நடந்து விடாது. ஒருபொழுதும் அந்த இடத்தில் உனக்கு நல்ல பதிலும் கிடைத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி எப்பொழுதும் சூழ்ச்சிகளால் பின்ன நினைக்கும் இந்த மனிதர்கள் மீண்டும் மீண்டும் உனக்கு கெடுதலைத்தான் செய்வார்களே தவிர ஒருபொழுதும் உனக்கு நல்லது நடக்க இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள். ஒருபொழுதும் இந்த நாட்களில் உனக்கு ஒரு வெற்றி கிடைக்க இவர்கள் உதவ மாட்டார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள். அத்தனை சூழ்நிலையிலும் நீ எதிர்கொள்ளும் இந்த விஷயங்களினால் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று இனியாவது நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் இந்த காலங்களில் இனி உனக்கான வெற்றியை நீ உறுதிப்படுத்து. தேவையற்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததும் தொலைத்ததும் போதும். இனி உனக்கு நல்லது நடக்க வேண்டிய காலகட்டம், உனக்கான நம்பிக்கையை நீ பெற வேண்டிய காலகட்டம். எப்பொழுதும் தெய்வத்திடம் இருந்து மட்டுமே உனக்கான வெற்றியும் கிடைக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. துணை இருக்கும் பொழுது இனி எதையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனிமேல் இந்த கருப்பன் எப்பொழுது உன்னை தேடி வந்தாலும் என்னுடைய வார்த்தைகளை நீ என்னவென்று ஒரு முறை செவி கொடுத்து கேட்டால்தான் நிச்சயமாக உனக்கு புரியும். இனி எதிர்வரும் நாட்களில் உன்னோடு பேசுகின்றவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்கு எதற்கான ஒன்றை சொல்கிறார்கள் என்பதும் எதை நினைத்து உன்னிடத்தில் இவர்கள் பேசுகிறார்கள் என்பதும் உனக்கு நிச்சயமாக புரியும். இனிமேலும் எதையும் தாண்டி என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்காதே. முடியாதது என்று இங்கு எதுவும் கிடையாது. நடக்காதது என்று இங்கு எந்த விஷயங்களும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நான் வந்திட்ட இந்த நேரத்தில் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. சரியான தெளிவோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் ஒவ்வொன்றிலும் நீ முழுக்க முழுக்க மன மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள். அது போதும். தெய்வம் உன்னை சுற்றி இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் அவை அத்தனையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு வாழும் பொழுது உனக்கு நல்லது நடக்க நான் எப்பொழுதும் கை கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்துவேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நாளும் கருப்பன் துணை வந்து உனக்கு ஒன்றை சொல்லும் பொழுது அந்த விஷயத்தினால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதில் நீ முழுக்க முழுக்க கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்வது இப்பொழுதாவது என் பிள்ளைக்கு புரிகின்றதா? எல்லோரையும் நம்பி நீ எடுத்து வைத்த ஒரு முயற்சியை ஒருபோதும் பின்தங்கி விடாதே. நீ நினைத்த காரியத்தில் உனக்கு கிடைக்கும் வெற்றியை ஒருபோதும் விட்டு விடாதே. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். இனி அத்தனையிலும் உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீ உறுதியாக பெற்று விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேவையானதை சரியாக உணர்ந்து கொண்டால் சரியானது கிடையாதது என்று
உனக்கு வேண்டாதது என்று எல்லாமும் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.